பிரபஞ்சமல்லி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, மனதளவில் உங்கள் நபர்கள் உங்களை மறந்தார்களா இல்லை இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறார்களா இப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து 2 டெக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பைல் நம்பர் 1 வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டோன், பைல் நம்பர் 2 வந்து இந்த எல்லோ கலர் ஸ்டோன். ஓகே, ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹாய் பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். ஸோ மனதளவில் உங்கள் நபர்கள் உங்களை மறந்தார்களா இல்லை நினைத்து கொண்டிருக்கிறார்களா இப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து மனதளவில் வந்து நிறைய காயப்பட்டிருக்காங்க அப்படின்னும், மனதளவில் ஏற்பட்ட காயங்களை வந்து மறக்கிறதுக்கு வந்து இந்த நபர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க பர்சனலி இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹர்ட் ஆகியிருப்பாங்க அப்படின்னும், இவங்களுக்கு உங்களுக்குள்ளே நடந்த அந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதையும் நம்மளால் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த குழப்பங்கள் இந்த நபர்களை மீண்டும் மீண்டும் குழப்பத்துக்கு ஆளாக்குது அப்படின்னும், இந்த குழப்பங்களுக்கு வந்து இன்னுமே ஒரு தெளிவு கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இவங்க உங்களை பற்றி என்ன செய்கிறது, உங்கள் பிரச்சனைக்கு என்ன ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறது அப்படின்னும், இந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடுறதுலையும் இந்த நபர்கள் கவனம் செலுத்தலாம் அப்படின்னும், ஒரு சிலருக்கு வந்து இங்கே பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அதுக்கான தீர்வு வந்து இந்த நபர்கள் கண்ணுக்கே தெரியாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் விஷயத்தில் என்ன ஒரு முடிவு பண்ணுறது அப்படின்றதே இந்த நபர்களுக்கு வந்து தெரியாமல் தான் இருந்துட்டுருக்காம். ஆனால் இப்போ நடந்த பிரச்சனையை வச்சு இந்த நபர்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ இன்னும் ஆக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. அதே மாதிரி புதிய தொடக்கத்தை பற்றி இன்னும் இந்த நபர்கள் வந்து யோசிக்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. ஓகே, இந்த புதிய தொடக்கத்தை யோசித்து இதில் ஒரு முடிவெடுக்கிறது கூட இந்த நபர்களுக்கு ஒரு சில தயக்கங்களும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே கார்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த நபர்கள் வந்து ஒரு காதலையும் ஒரு அன்பையும் உங்ககிட்ட உணர்றாங்க தான். ஆனால் இது வந்து எப்படின்னா உங்ககிட்ட டைரெக்டாக வந்து கனெக்ஷன் பண்ணி இதை தெரிவிக்காமலும் கூட ஒரு சிலர் வந்து கனவுலேயே ஒரு கற்பனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இவங்க இதை நிஜத்தில் தெரிவித்தா இது எந்த அளவுக்கு ட்ரூவாக நடக்கும் அப்படின்றது தெரியாமல் இருக்கிறதுனாலையும், இதில் ட்ரூவாக நடக்குமான்ற சந்தேகம் இருக்கிறதுனாலையும் கூட இந்த நபர்கள் அடுத்த அடியை எடுத்து வைக்கிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த தன்னைத்தானே சந்தேகப்படுத்திக் கொள்வது, இது நடக்குமான்னே தெரில இப்படின்னு இருக்க பதற்றத்தாலேயும் குழப்பத்தினாலேயும் இவங்க ஆக்ஷன் கொடுக்குறதும் இல்லாமல், அடுத்து இவங்களோட எமோஷ்னலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, இதை வந்து வெளியே தெரிவிச்சிடக்கூடாது. இப்போ நான் வந்து தப்பான ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னாலுமே, நான் இவங்களை நினைக்கிறேன், இவங்கள தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், என் வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், இந்த மாதிரி விஷயத்த வெளிப்படையாக அந்த காட்டுறதை வந்து தவிர்த்து கொள்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எமோஷ்னலி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்கிறாங்க. அவங்களோட உணர்வுகளை உங்கள் சைடுக்கு வெளிக்காட்டாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கொள்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சிலருக்கு வந்து இவங்களோட ஈகோ வந்து இவங்களை வந்து பிளாக் பண்ணுது, அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் அப்படியே நிறுத்துது. அதனால கூட இவங்களோட ஈகோ அந்த தடுக்கிற விஷயத்துக்கு இவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனாலையும் என்னமோ அடுத்த கட்டத்தையும் யோசிக்கிறதையும் இங்கே தவிர்த்து அப்படியே வச்சுட்டு ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி அப்படியே நின்று யோசிச்சு கொண்டிருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலருக்கு வந்து ஹீலிங் ப்ராசஸ் வந்து நடந்துட்டுருக்கு. ஓகே, இதில் எது சரி எது தப்பு அப்படின்ற மாதிரியும் இப்போ இவங்க வந்து நிறைய காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. ஸோ அவங்க காயப்பட்டுட்ட இந்த காயத்துக்கு வந்து மருந்து போடுற விதமாக இங்கே ஒரு சில ஹீலிங் ப்ராசஸ் வந்து யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஓகேயா, ஸோ அதனால கூட இந்த நபர்கள் சைட்லேருந்து உங்களுக்கு எதுவுமே ஒரு வார்த்தையோ, இந்த நபர்கள் முதல்ல நம்மளை பற்றி நினைக்கிறாங்களா, யோசிக்கிறாங்களா, சிந்திக்கிறாங்களா அப்படின்றது கூட தெரியாமல் இருந்திருக்கு. ரொம்பவே சைலண்ட்டாக இந்த நபர்கள் வந்து மூவ் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு வந்து காட்டிக்கொள்கிறாங்களாம். ஓகே, ஸோ இங்கே ஒரு சிலர் வந்து ஓகே மறந்துடலாம், விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் இங்கே யோசிச்சு கொண்டிருக்காங்க. ஆனாலுமே பார்த்தாலுமே கூட இது ஈஸியாக அவங்க மறந்துட்டு மூவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் தரக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு சிலர் வந்து அவங்களே அவங்க வருத்தி கொண்டு கஷ்டப்பட்டு எப்படியாவது இதுலேருந்து மூவ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அது ஏன் அப்படின்னா, பழைய விஷயம் நடந்ததில்ல. இது அவ்வளவுமே இவங்க மைண்ட்ல வந்து இன்னும் வரைக்கும் இருக்கு. அத இன்னுமே திருப்ப, 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 திருப்ப யோசிச்சு பார்க்குறாங்களே தவிர்த்து, இல்ல இத விட்டுறணும், இதுக்கான ஒரு தீர்வ கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் இல்ல. பழைய விஷயம் நடந்தது இன்னும் வரைக்கும் அவங்க மனசுகள்ல வந்து நெறைய ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுனால கூட, இவங்களுக்கு இதில ஏத்துக்கொண்டோ, இல்ல ஒரு மன்னிப்பு குடுத்தோ வெளிய வருது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தரக்கூடிய விஷயம் மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த நபர்கள் வந்து உண்மையா வந்து வெளிக்காட்டணும் அப்படின்லாம் இல்ல. இவங்க மனசுல வந்து இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு. பட் வந்து உண்மைய வந்து மறைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. ஓகே.
ஸோ அது மட்டும் இல்லாம, இவங்க உணர்ச்சிகள வந்து வெளிக்காட்டணும் அப்படின்றதுக்கும் இந்த நபர்கள் தயாரா இல்ல அப்படின்றதையும் நம்மளால இங்க காட்ஸ் வழியா பார்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ இவங்க மனசுபடி பார்த்தா கூட நீங்க ஒரு பியூர் லைட் லவ் மாரி தான் இருக்கீங்க. ஆனாலும் இங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த நபர்கள் வந்து உங்களோட கார்மிக் பார்ட்னர். ஓகே. நீங்க யாரு மனசுல நினைச்சு கொண்டு இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, அவங்க உங்களோட கார்மிக் பார்ட்னர் அப்படின்றதுனாலயும் இந்த லவ் வந்து பியூரா இருந்தாலும், ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடியதா இருந்தாலும், தொடர்ந்து இந்த நபர்களால அத அடுத்த கட்டம் நகர்த்தி தொடர்ந்து எடுத்துட்டு போ முடியல அப்படின்ற மாதிரி தான் இங்க காட்டுது. ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் இந்த நபருக்குமான இந்த உறவுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க யூனிவர்ஸ் வந்து சொல்றாங்க. ஓகே. ஸோ மாற்றம் அப்படின்னு ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பாக நம்மளால் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். பட் இது எந்த விதமான மாற்றம் அப்படின்றது உங்களோட தனிப்பட்ட விஷயத்தை பொறுத்தது. தனிப்பட்ட கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து கண்டிப்பாக நீங்கள் இதில் இந்த காதலில் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே. ஏன்னா இங்கே ஒரு சிலர் வந்து இதை வந்து மறக்கணும் அப்படின்னு தான் நிறையவே ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு சிலருக்கு மறைக்கிறது அப்படின்றது ஈஸியும் இல்லை அப்படின்றதுனால இங்கே அந்த ஆக்ஷன் கொடுக்க போகிறாங்க. ஓகே. இதுக்கப்புறம் ஒரு தீர்மானத்தை வந்து இந்த நபர்கள் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே உறுதியாகுது. அப்படின்றதுனால இந்த காதலில் மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட நம்மளால் இங்கே எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து மாற்றம் அப்படின்னா கூட ரொம்ப கிளியராகவே இருக்கும். ஓகே. அதாவது நான் நினைக்கிறேன், இருக்குமோ அப்படின்னு இப்போ நீங்கள் எப்படி குழம்பிக் கொண்டிருக்கீங்களோ, அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்காது. ஓகே. ரொம்ப கிளியரான ஆக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா. ஸோ அப்போ நினைக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் கூட இந்த நபர்கள் வந்து மனசுக்கும் உணர்வுக்கும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. ஓகே. இது ஏன்னா அவங்க நிறைய காயப்பட்டிருக்காங்க அப்படின்னும், சில சந்தர்ப்பத்தில் இந்த நபர்களால் மூமெண்ட் கொடுக்க முடியாத அளவுக்கு இவங்க வாழ்க்கையை வந்து இந்த காதலும் நடந்த ஒரு சில சம்பவங்களும் மாற்றி அமைச்சிருக்கலாம். ஓகே. ஸோ அதனால ரொம்ப காலமாக இந்த நபர்களோட வாழ்க்கையும் ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நிற்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை கூட ஏதோ ஒரு இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகி நின்று இருக்கும். ஸோ இதில் அவங்க வெளியில் வர முயற்சி செய்கிறாங்க அப்படின்றதையும் தாண்டி இதுலேருந்து நீங்கள் முதல்ல வெளியே வரணும் அப்படின்னு கூட இங்கே ஒரு சில நபர்கள் வந்து முயற்சி செஞ்சுருப்பீங்க. கண்டிப்பாக அது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். ஓகேயா. ஸோ ஸோ இந்த காதல் வந்து தோல்வியில முடிஞ்ச மாதிரியே காட்டும். ஆனா, உங்களாலேயும் கூட ஆக்ஷன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து அதே மாதிரி வச்சு கொண்டிருக்குமாம். ஓகே. ம். அதுதான். இங்க நம்ம முதல்லயும் அதே ஒரு கார்டு வந்துச்சு. திருப்பவும் அது சம்மந்தப்பட்ட இன்னொரு கார்டே வருது. அதாவது கார்மிக் பார்ட்னர். ஓகேயா. இந்த கார்மிக் பார்ட்னர் அப்படின்னு சொல்றவங்க வந்து சில காலத்துக்கு தான் நம்மளோட ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னும், சில காலத்தில தடைப்பட்டு போயிடும். ஓகேயா. ஏன்னா, இப்போ உங்களுக்குள்ள நடந்த அந்த பிரச்சனைகள் பார்க்கைக்கும் இது செம்மையா ஒரு பெயினா இருந்திருக்கும். அவ்ளோ வலி தரக்கூடிய ஒரு கண்டிப்பா ஒரு பெயினா இருந்திருக்கும். ஓகே. தந்துட்டு தான் அவ்வளோ ஈஸியாலாம் போயிருக்காது இந்த காதல். தந்துட்டு தான் போயிருக்கும். ஸோ அப்படி பார்க்கைக்க இந்த காதல் ஒரு பெயினை குடுத்துட்டு போனாலுமே, இந்த நபர்கள் மேலேயே தப்பே இருந்தாலுமே கூட, இந்த நபர்களால ஓகே நான் அத சரிப்படுத்திக் கொள்றேன், இல்ல திருத்திக் கொள்றேன் அப்படின்னும், இல்ல நம்ம இப்படி பேசினதும் சரி கிடையாது அப்படின்னு அதுக்கான ஒரு தீர்வையும், மன்னிப்பையும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா உணர்ச்சிகள கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளிக்காட்டக்கூடாது அப்படின்னும், அதை ஏத்துக்கொள்றதுக்கு இந்த நபர்கள் தயாராக இல்லை அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ அப்ப மன ரீதியா அந்த நபர்களுக்கு என்ன தோணிக்கொண்டிருக்குன்னா, நான் வெளிய போகணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு போக முடியாம இருக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே இவங்க மனசு வந்து தவிச்சு கொண்டிருக்கு அப்படின்றாங்க. ஓகேயா. அதாவது இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தான் குறிக்குது. அதாவது புதுசா மாற்றம், புதுசா எதிர்பார்க்குறேன், புதுசா குடுக்குறேன் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து இங்க சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்போ ஒரு நினைவுகள்லேயே பலவிதமான குழப்பங்கள் இருக்கலாம். இந்த நபர்களால உங்கள சரி நான் இருக்கேன் அப்படின்னு கை கொடுத்து ஏத்துக்கொள்ளவும் முடியல. அதே மாதிரி இங்க ஒரு சிலருக்கு வந்து இல்ல நீ வேண்டாம் அப்படின்னு டைரக்ட்டா சொல்லிட்டு போவும் முடியல. இங்க ஒரு சிலருக்கு மட்டும் தான் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. ஏன்னா இந்த மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் பார்க்கைக்க இந்த நபர்கள் இப்போதைக்கு வேண்டாம். என்ன ஃப்ரீயா விட்டுட்டு போனா போதும். எனக்கு கொஞ்சம் நான் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த நபர்கள் ஒரே இடத்துல நிக்காம முன்னோக்கி, முன்னோக்கி போய் கொண்டிருக்க மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி இங்க ஒரு சிலர் வந்து இந்த நினைவுகள மாத்திக்கொள்ளணும் அப்படின்னும், அகெயின் வந்து உங்கள சிந்திச்சு உங்கள பத்தியே நினைச்சு வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும், இங்க ஒரு சிலர் வந்து ஒரு நியூ லவ்வ தேடி போறது, ஒரு நியூ பெர்சன் கிட்ட போய் கதைக்கிறது அப்படின்னு சொல்லி, அவங்களோட வாழ்க்கையில அவங்க உங்க எண்ணம் பக்கம் வராம கொஞ்சம் மாத்திக்கொள்றது, அந்த கேப் விழுந்த இடத்த வந்து நிரப்பிக் கொள்றது அப்படின்றத பார்த்து இந்த நபர்கள் கொஞ்சம் நகர்ந்து போற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ இது நபர்கள் வந்து உங்கள நினைக்கிறாங்க. ஆனாலுமே இவங்க உணர்ச்சிகள கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக்குறது அப்படின்றதுல இந்த நபர்களோட எண்ணங்கள் இல்ல. ஞாபகங்களையும், எண்ணங்களையும் கண்ட்ரோல் பண்ற விதமா தான் இவங்களோட செய்கை எல்லாமே போய் கொண்டிருக்கு அப்படின்றாங்க யூனிவர்ஸ். ஓகே.
ஸோ இந்த இடத்துல இந்த நபர்கள் வந்து உங்க மேல ஞாபகங்கள் இல்ல அப்படின்றதையும் தாண்டி, இன்னொரு நபரால இந்த ஞாபகங்கள் வந்து வெளிக்காட்டக்கூடாது, வெளிவரக்கூடாது அப்படின்றதுக்காக கூட, இல்ல உங்கள நோக்கி இந்த நபர்கள் அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி வெளிய வந்துரக்கூடாது அப்படின்றதுக்காக, இங்க ஒரு சிலர் வந்து இந்த நபர்கள தக்க வச்சு கொண்டிருக்கலாம். ஸோ இதனால கூட இந்த ஞாபகங்கள், எண்ணங்கள் உங்ககிட்ட சரியா வந்து சேராம மறைக்கப்படலாம். அல்லது இந்த நபர்களுக்கு சில தூண்டுதல்னால இந்த நபர்கள் வந்து உங்களை வெறுக்கலாம். ஓகே. ஸோ, இதுக்கான சாத்தியக்கூறுகளும் இந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னொருத்தரால இந்த காதல் வந்து தடைபடுது அல்லது வெறுக்க வைக்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேயா? ஸோ, மறுக்கப்பட வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு இந்த நபர்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருந்து கொண்டிருக்கு. ஸோ, இதுதான் பைல் நம்பர் 1 உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ, நிறைய பேர் வந்து சேனல் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல. ஸோ, இதுக்கு பண்ணி வச்சு இல்ல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோவ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஹாய் பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். ஸோ உங்களோட மனசில் நிற்கக்கூடிய நபர்கள் இன்னமும் உங்களை நினச்சி கொண்டிருக்காங்களா அல்லது மறந்து விட்டார்களா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே. எங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க அப்டின்ட்டா, ஓகே. ஸோ இவங்க கூட நீங்க சந்தோஷமான பேசின சில விஷயங்கள், பேசின அந்த உரையாடல்கள், இதெல்லாமே இந்த நபர்கள் இன்னும் அவங்க கற்பனையில வந்து தக்க வச்சு கொண்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்ப இருக்க சூழ்நிலை வந்து அவங்களுக்கு கஷ்டம் தரக்கூடியதாவே இருந்தாலுமே கூட, நீங்க அப்போ அவங்க கூட ட்ராவல் பண்ணது, பேசினது, மேபி அவங்களுக்கு ஜோக்ஸ் சொல்லியிருக்கலாம், சிரிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சில சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே உங்க ஞாபகங்கள இன்னுமே அதிகப்படுத்திக் கொண்டிருக்கு அப்படின்னும், இப்ப வந்து நீங்க அவங்கள சந்தோஷமா பார்த்துக் கொண்டிருந்த மாதிரி, இன்னொரு நபர்கிட்ட இருந்து ஒரு அன்பு கிடைக்குதுல்ல அப்படின்றது வந்து, இந்த நபருக்கு மிகப்பெரிய ஒரு ஏக்கமா இருக்கு. அதுவும் இல்லாம மிஸ்ஸிங் எனர்ஜியும் இருக்கு. ஓகேயா? அப்போ நீங்க குடுத்துட்டு போன சந்தோஷமான நினைவுகள் வந்து இவங்களோட மைண்ட்ல இன்னுமே தக்க வச்சு கொண்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால இங்க காட்சி வழியா பார்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த நபர்கள் வந்து ஆல்ரெடி மேரீட் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அப்போ இந்த நபர்கள் வந்து கல்யாணமே முடிச்சிருந்தாலுமே கூட உங்கள் கூட இந்த நபர்கள் கொஞ்சம் சேர்ந்து வாழ்கிற மாதிரியான கற்பனையிலே இந்த நபர்கள் மிதந்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கா. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த நபர்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டீஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்போ தேர்ட் பார்ட்டியெல்லாம் இருந்ததுனால கூட, உங்களோட ஒரு இடத்துலயும், உங்களோட விஷயத்துக்கும் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமலே இருக்கும். ஆனா இப்போ, இந்த நபர்கள் வந்து ஒரு சரியான கிளாரிட்டிக்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்றதுனால கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஓகேயா? ஸோ அப்படின்றதுனால கூட இங்க வந்து நான் புதுசா இன்னும் விரும்புறேன், இன்னும் அதிகமா விரும்புறேன், நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்து இந்த நபர்களுக்கு துளிர் விடுது. ஓகேயா? ஆனா, இந்த நபர்களுக்கு வந்து இன்னும் மனசுக்குள்ள ஒரு சில வெறுப்புகள் வந்து இருக்கலாம். அதாவது இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட ஒரு சண்டை போட்டு, ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு தான் விலகியிருப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ஏதாவது அதிகபட்சமா அவங்களுக்கு குடுக்கல, இல்ல எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கல அப்படின்றதுக்காக கூட கொஞ்சம் ஃபைட் பண்ணிட்டு, இந்த நபர்கள் வந்து விலகி போயிட்டுருக்கலாம். ஸோ, அப்படி பார்க்கைக்க, இந்த நபர்கள் அந்த ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ, இப்படி இந்த விஷயத்துக்கா இப்படி ஒரு முடிவெடுப்பாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த நபர்களோட செய்கைகள் வந்து இருந்திருக்குமாம். ஓகேயா? ஸோ அப்படின்றதுனால இப்போ இந்த நபர்கள் விலகி நின்று இந்த விஷயங்கள்லாம் யோசிக்கும்போது, இவ்வளோ ஒரு குட்ட விஷயத்துக்கு நான் இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணி வெளிய வந்தேன் அப்படின்ற அளவுக்கு இந்த நபர்களோட சிந்தனைகள் வந்து போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இங்க வந்து கிளாரிட்டி குடுக்கணும் அப்படின்னு நெனைச்சாலுமே கூட, இங்க ஒரு சிலரோட பார்ட்னர்ஸ்க்கு மட்டும் மனசுக்குள்ள வந்து அந்த உறுத்தி கொண்டிருக்கு. அந்த கசப்பா இருக்கு, இடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில மூமெண்ட் வந்து இருக்காம். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாம, இப்ப இந்த நபர்கள் வந்து ஒரு தெளிவ குடுக்கல அப்டின்னா கூட, இந்த நபர்கள் வந்து முழுசாவே விட்டுட்டு மூவ் ஆன் ஆகிட்டாங்க, விலகி போயிட்டாங்க அப்டிலாம் நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா, இவங்களுக்கு வந்து விலகி போணும், மூவ் ஆன் பண்ணணும் அப்டின்ற மாதிரியெல்லாம் இல்ல. இன்னுமே உங்க காதல் வந்து இந்த நபர்கள இறுகி பற்றி புடிச்சிருக்கு. ஓகேயா? ஸோ புடிச்சு பற்றி கொண்டிருக்கு அப்டின்ட்டு சொல்லலாம். ஸோ அதனால தான் உங்களோட ஞாபகத்திலருந்து இந்த நபர்களால இன்னுமே மீண்டு வெளிய வர முடியல அப்டின்றாங்க. ஓகே.
அப்ப இந்த நபர்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோட மீண்டும் உங்களை நோக்கி வந்து உங்களை தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. இப்ப இருக்க சிச்சுவேஷன் வந்து அவங்கள தாமதப்படுத்தினாலுமே கூட எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ரொம்ப வேகமா உங்ககிட்ட வந்து சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி இவங்க எண்ண அலைகள்லாம் இருக்கு. ஏன்னா, இவங்களால உங்கள மறக்க முடியல. ரொம்பவே உங்களோட எனர்ஜி வந்து அவங்கள வந்து தாக்கிக் கொண்டிருக்கு அப்படின்றதுனால கூட இருக்கலாம். இங்க ஒரு சிலர் வந்து மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு ப்ரேயர் கூட நீங்க வச்சுக்கலாம். இப்படின்றதுனால கூட உங்களோட ஞாபகங்கள் வந்து விடாம அந்த நபர்கள துரத்திக் கொண்டிருக்கு அப்படின்றதுனாலயும் இவங்க வேகமா வந்து சேர்ந்துரணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு கொண்டிருக்காங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம, இப்ப இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே அவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா ஒரு சில காயங்கள வந்து ஏற்படுத்தியிருக்கும். ஓகேயா? அப்படின்றதுனால கூட அவங்க கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாத மாதிரி உணரலாம். ஓகேயா? ஆனா, இங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க உங்க மேல வச்ச காதல் வந்து ரொம்பவே அற்புதமானதாம். அப்படின்றதுனாலயும், இந்த காதல் வந்து அவங்களுக்கு வந்து அந்த எடுக்க எடுக்க வந்து குறையாது அப்படின்ற மாதிரி ஒரு காதல தான் அவங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துருக்காங்க. நீங்க குடுத்துருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. அப்போ உங்களோட ஞாபகங்களும், உங்களோட நினைவுகளும் இந்த நபர்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா, வெளிக்காட்ட வந்து நான் ரெடியா இல்ல. எனக்கு காதல் இருக்கு. நான் வெளிக்காட்ட மாட்டேன். அப்படின்ற ஒரு சில பிடிவாதத்துல கூட இந்த நபர்கள் வந்து இருக்கலாம். அதாவது உணர்வுகள வந்து மறைச்சு வச்சுக்கொள்றாங்க. அதாவது உங்கள எண்ணி டே ட்ரீம் வந்து பண்றது, அ கற்பனை பண்றது, அதாவது நமக்கு இப்படி ஒரு குடும்பம் இருந்தா, இல்ல பேபிஸ் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்ற மாதிரி லைஃப்ப வந்து யோசிக்கிறது. இத இத நீங்க பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஓகேயா? ஏன்னா உங்களோட மைண்ட்ல கூட இப்படி தான் இருக்கு. ஓகே. அந்த நபர்களுக்கும் இதே மாதிரி தோணுது. பட் வந்து உணர்வுகள வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கொள்றாங்க. ஓகே. ஆனா, மனசுக்குள்ள வந்து அவங்க எப்படி அந்த காதல உங்களுக்கு குடுத்தாங்களோ, அதே காதல் வந்து இன்னமும் அவங்க மனசுக்குள்ள அப்படியே பத்திரமா இருக்காம். ஓகே. இந்த பத்திரமான காதல அவங்க மனசுக்குள்ள அப்படியே யாருக்குமே தெரியாம ரொம்ப ஒளிச்சு வச்சு பத்திரப்படுத்திக் கொண்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால இங்க காட்சி வழியா வந்து பார்க்கக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நபர்கள் வந்து நெறைய எதிர்பார்க்குறாங்க. அதாவது நீங்க அவங்க பின்னாடியே ஓடணும், இன்னும் வரணும், இன்னும் என் பின்னாடி சுத்தணும் அப்படின்ற மாதிரி, நீங்க இன்னும் காதல குடுக்கணும் அப்படின்னு நெறைய ட்ரீம் பண்றாங்க இந்த நபர்கள். ஓகே. உங்களோட எமோஷன், நீங்க அவங்களுக்காக பண்ற ஒரு சில விஷயத்துல இந்த நபர்கள் வந்து பூரிப்படைறாங்க. ஓகேயா? சந்தோஷமும் படுறாங்க. ஆனா ஆக்ஷன் குடுக்கவும் அதே டைம் வந்து தயாராவும் இல்ல. ஓகேயா? ஆனா மனசுக்கு வந்து, "ஐயோ! இப்படிலாம் என்ன காதலிக்கிறானா? இப்படிலாம் என்கிட்ட வந்து கெஞ்சுறாளா?" அப்படின்ற அளவுக்கு உங்கள நினைச்சு பெருமைப்பட்டு அந்த காதல் மட்டும் இருக்கு. ஆனா ஆக்ஷன் குடுக்க மட்டும் கொஞ்சம் இங்க தயாரா இல்ல. இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு அப்படின்றாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம, நீங்களே இந்த நபர்கள் வேண்டாம் அப்படின்னு போக நினைச்சாலுமே கூட, நீங்க வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே இருக்கீங்களாம். அதனால அவங்களால உங்கள நினைக்காம இருக்கவே முடியல. நானே வேண்டான்னு போனாலும் தொரத்திக் கொண்டே வாரீங்க அப்படின்ற மாதிரி சிந்திக்கிறாங்க. ஓகேயா? அதே மாதிரி இங்க ஒரு சிலரோட நபர்கள் கிட்ட போயிட்டு, "நீ என்ன நினைக்கிறியா? உன் மனசுல இந்த காதல் இருக்கா?" அப்படிலாம் நீங்க கேட்டிருந்தா கூட, இல்ல அப்படின்ற அளவுக்கும், இல்ல உங்கள காயப்படுத்தக்கூடிய அளவுக்கும் ஒரு சில வார்த்தைகள வந்து வீசியிருக்கலாம். அதாவது இந்த நபர்கள் இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கூட ஒரு பெயின்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம். இங்க என்னதான் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னாலுமே, இன்னுமே நான் அதிக காதல எதிர்பார்க்குறேன். ஏன் நீ இந்த ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சு கொள்றல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. அப்போ இவங்களோட சிந்தனைகள் எல்லாம் நீங்க நிரம்பி இருக்கீங்க அப்படின்னும், ஆம், இவங்களால உங்கள நினைக்காம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஓகே. அதுதான் டே ட்ரீம் பண்றது. இந்த நபர்களோட எனக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறது. அப்படி இல்ல அப்படின்னா, இங்க உங்களோட நபர்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணமாகியே இருக்கு அப்படின்னா கூட, இப்ப இருக்க அந்த அந்த ஃபேமிலியில இந்த நபர்கள் வந்து நிம்மதியா இருக்காங்க, உங்கள மறந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, கிடையாது. அது சும்மா இருக்கலாம். இப்போதைக்கு சிச்சுவேஷன பேலன்ஸ் பண்ணிக்கொள்றதுக்காக இந்த நபர்கள் அங்க நின்னு கொண்டிருக்கலாம். ஆனா, உண்மை விஷயம் என்ன அப்டின்னா, இந்த இடத்துல உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. காதல எதிர்பார்க்குறேன், நான் இந்த வார்த்தைய எதிர்பார்க்குறேன் அப்டின்னும், உங்க கூட வந்து ஒரு ஃபேமிலிய கிரியேட் பண்ணிக்க தான் இந்த நபர்கள் வந்து நெறையவே ஆசைப்பட்டு கொண்டிருக்காங்க. அப்ப இந்த நினைவுகள், அவங்களோட நினைவுகள் எல்லாமே என்ன இருக்குன்னா, அவங்க இருக்கதையும் தாண்டி இவங்களுக்கு வந்து உங்க கூட தான் ஒரு ஃபேமிலி இருக்கு. உங்க கூட தான் ஒரு குழந்தைங்க இருக்கு அப்டின்னு சொல்லின விஷயங்கள் தான் இருக்கு. ஓகே. அப்போ திடீர்னு இந்த நபர்கள் உங்கள மறந்துட்டாங்க அப்டின்னு நினைச்சா கூட நீங்க பயப்பட தேவையில்ல. திரும்பவும் அவங்க உங்கள நினைச்சு கொண்டே இருக்காங்கல்ல, திரும்பவும் வேகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா. ஓகே. அதே மாரி இங்க உண்மைய சொல்லணும் அப்டின்னா, இந்த நபர்கள் வந்து உங்கள மறந்ததே இல்ல. உங்க ஞாபகங்கள் வந்து அவங்க மைண்ட்ல இருந்து விலகி போனதே இல்ல அப்டின்றது கன்ஃபார்மா நமக்கு யூனிவர்ஸ் வந்து இங்க சொல்றாங்க. ஓகேயா? ஸோ
அவங்களோட மனசுல வந்து கண்டிப்பா நீங்க இன்னுமே இருந்து கொண்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுதான் ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்ல நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்ட்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்ல நான் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.